வணக்கம். ஜென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஈவெண்ட் வந்து விட்டுருக்காங்க. சம்மர் டைட்ஸ் ஸ்கேல்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஈவெண்ட்டோட பேர். வர August 20 வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து இருக்குது. இந்த ஈவெண்ட்டுக்காகவே தனியாக வந்து ஒரு மேப் அண்ட் வந்து அதில் கொஞ்சம் ஸ்டோரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற கதையை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மேப்பை கொஞ்சம் சுற்றி பார்த்து என்னெல்லாம் புதுசாக வந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதனால் கண்ணிமிக்காமல் இந்த காணொலியை பார்க்கும் ஒருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வீடியோக்குள்ளே போகலாமா? புதுசாக இன்னொரு உலகத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பேர் சொல்லிட்டோம். எப்படி போகிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை வந்து சிம்பிளாக எப்படி வச்சுட்டாங்கன்னா, நம்ம கதை வந்து ஏதோ மயக்கத்தில் வந்து முழிக்கிற மாதிரி அப்படியே முழிக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. என்ன நடந்துச்சுனே தெரியல, நான் இங்கே எப்படி வந்தனோ தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ கதாநாயகியும் பைமானும். ஏன் ஒரு வேளை இவங்க ரெண்டு பேரும் யாரோ இங்கே கடத்திட்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியாக சரிவா நம்ம போய் இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம், ஒரு வேளை இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தாலும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடமும் பார்க்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அதனால அப்படியே கண் போன போக்கில் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பேப்பரில் செஞ்ச மாதிரியே தான் ஒரு இடம் வந்து இருக்குது. அப்படியே இந்த புது மேப்பையும் வந்து பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அன்லாக் ஆயிருக்கு. இன்னும் நம்ம நாள் போக இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே வந்துடும். இவ்வளோ பெரிய மேப் அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த சின்னதாக அந்த சிகப்பு கலரில் ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடுக்குள்ளே இருக்கிற இடம் மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த இடம் பார்க்கறதுக்கு பேப்பரில் பண்ண மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பற்றி இப்போ தான் பைமான் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 தவளை வந்து இருக்கிறத பார்க்குறாங்க. அது ரெண்டுமும் பேப்பரில் பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த 2 தவளைகள் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகியும் பையனும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது ஆரஞ்சு கலரில் இருக்கிற தவளை வந்து குதிச்சு இந்த பள்ளத்தை தாண்டி முன்னாடி போய் நிற்கிது. நின்று திரும்பி இந்த இன்னொரு தவளையை பார்த்து பேச ஆரம்பிக்குது. இந்த ஆரஞ்சு கலர் தவளை இருக்கு இல்லையா, அது வந்து இந்த வெள்ளை கலர் தவளையை பார்த்து நீ இன்னும் குதிக்கிறது எப்படின்றத மறந்துட்டியா அப்படின்னு கேட்குது. நான் ஒன்றும் மறந்து போயிடல, நான் வந்து நினைக்கிறது கரெக்டாக இல்லையான்றதை யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஒரு தவளை குதிக்கிறதே எப்படிங்கிறத மறந்துடுச்சு, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் தவளைக்கு பேர் என்ன தெரியுமா? பட்டாசம். இந்த பேர் தான் வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வெள்ளை கலரில் தவளை இருக்குல்ல, அது பேர் வந்து ஓடையான், அதாவது ஸ்ட்ரீம் ஓடைன்னு வச்சுருக்கான். அந்த பேர் அது ஏன் வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடுவான், அதனால தான் அதுக்கு அந்த பேரே வந்துச்சாமா. அப்புறமா அந்த ஆரஞ்சு கலர் தவளை வந்து சொல்லுது, நீ ஒரு நாள் எப்படி குதிக்கிறது அப்படிங்கிறதே உனக்கு சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னா உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த மந்திர கயிறு வந்து யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுது. அதாவது மந்திர நூல்னு சொல்கிறாங்க. இந்த நம்ம ஊரில் இந்த பொம்மைக்கெல்லாம் பின்னாடி சாவி போட்டு திருவோம்ல, அதே மாதிரி இருக்குது இதுக்கு பிறகு ஏதோ மந்திர நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெள்ளை கலர் தவளை வந்து நான் எல்லாத்தையும் மறந்து போயிடும் போல் இருக்கு, மறதி கேஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பட்டாசு என்கிற அந்த ஆரஞ்சு கலர் தவளை தான் சொல்லுது, நீ ஒரு அந்த கயிறு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மறந்துட்டேன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுது. நான் அதெல்லாம் எதுவும் மறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து குதிச்சு போகுது. இது நம்ம கதாநாயகி பையனும் பார்த்து செம்மையாக ஆச்சரியத்தில் இருக்காங்க, அசந்து போய் நிற்கிறாங்க. எப்படா பேப்பரில் பண்ண தவளை வந்து பேசுது, குதிச்சு போகுது, என்னென்னமோ பண்ணுதுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. பைமான் சொல்கிறா, சரிவா நம்ம தவளை பின்னாடியே போகலாம், ஒருவேளை இந்த இடத்த விட்டு நம்ம எப்படி வெளியே போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அப்படின்னா இந்த இடத்த பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை பின்னாடியே போகிறாங்க. அந்த தவளைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னும் இங்கே நிறைய உயிரினங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே அந்த பேப்பர்னால மட்டுமே செய்யப்பட்ட மாதிரி இருக்குது. இது என்னடா அது கால கொடுமை, ஆனால் பார்க்கறதுக்கு இடம் அழகாக தான் இருக்குன்னு வானத்தையே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்த நம்ம கதாநாயகி அந்த தவளை எங்கே போச்சுன்றதை கவனிக்க மறந்துடுறாங்க. ஆண்டவா அப்படின்னு நம்ம பைமான் கத்தும்பொழுது அரை அடிக்கு ஒரு கரடி வந்து எதிர்த்து வருது. இந்த கரடி ஏதோ பல காலமாக நம்ம கதாநாயக்காகவே இங்கே காத்துட்டு இருக்கிற மாதிரி பேசுது. ஏதோ தீர்க்க தரிசனத்தை பற்றியெல்லாம் பேசுது. அதாங்க அந்த எதிர்காலத்தை வந்து சொல்லுவாங்கல்ல, அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கு. இவர் பேர் வந்து ஆல்மண்ட், அதாவது பாதாமா. இவர் தான் வந்து இந்த காட்டிலே வந்து ரொம்ப ரொம்ப முதியவரம், வயசான ஆளாம். இந்த காடை வந்து ஏதோ ஆசீர்வாதத்தின் காடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமோ தெரியல, ஏதோ வித்தியாசமாக ஏதோ பேர் வச்சிருப்பானுங்க. இவர் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஹீரோ, அதாவது அந்த முக்கியமான அந்த ஊரை காப்பாற்றுற அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஆளுக்காக தான் இவர் இங்கே காத்துட்டு இருக்காராம். நம்ம கதாநாயகி தான் அதுவாக இருக்கும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. பைமான் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம எல்லாரும் கனவுல இருக்கிறோமோ, இங்கே இருக்கிற எல்லா மிருகமும் வந்து பேப்பரில் செய்யப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் பேசுது, மரம் செடி கொடி மொத்தம் இந்த இடமே வந்து மொத்தமாக பேப்பரில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போதான் வந்து நம்ம பாதாம் ஐயா வந்து அந்த தீர்க்க தரிசனம் வந்து என்ன சொல்றாரு, ஒரு ஹீரோ அவங்க கூடவே வந்து பயணிக்கிற இன்னும் ஒரு ஆள், ஓகே, இவங்க 2 பேரும் வந்து இந்த காட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்து வந்து திருப்பி இந்த அமைதியை வந்து நிலைநாட்டுவாங்களாம். அதுதான் வந்து அந்த தீர்க்க தரிசனம்னு அந்த கரடி வந்து சொல்லுது. அப்படியே நம்ம கதாநாயகி கூட ஒத்து போகுது இல்லை. ஒரு நிமிஷம், இவன் வந்து காடு அப்படின்னு சொல்லலை, உலகம் அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகத்தை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை நம்ம கதையை வந்து கேட்குறாங்க, என்னடா இந்த தீர்க்க தரிசனங்கிற உலகம்ன்ற எதை பற்றி பேசுகிற மாதிரி இந்த உலகத்தை பற்றி சொல்லு நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. ஓ, இந்த உலகத்தை பற்றியா? அதை நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? பல காலத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து தெய்வங்களை உருவாக்கினாங்களாம், மந்திர சக்திகளை கொண்டு இந்த இடத்த எல்லாமே உருவாக்கினாங்களாம். இங்கே இருக்கிற மலை செடி கொடி, இங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் உருவாக்கினாங்களாம். உருவாக்கி அதுங்களுக்கு உயிரும் அவங்க கொடுத்தாங்களாம். இந்த இடத்தோட பேர் என்ன தெரியுமா? இந்த உலகத்தோட பேர் சிமுலங்கா. அதாவது நம்ம ஊர் ஸ்ரீலங்கா மாதிரி இது வந்து சிமுலங்கா அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து படைச்சாங்க ஒரு தெய்வம். அதுக்கடுத்து இன்னொரு தெய்வம் வந்து வந்தாங்களாம், அவங்க தான் தீர்க்க தரிசனத்தின் தெய்வமா. அவங்க தான் வந்து இந்த வானத்தை வந்து சுழல வச்சாங்களாம். அதாவது அந்த பகலியர் வந்து மாறி மாறி வருது இல்லை, அதை தான் வந்து இவங்க வானத்தை வந்து சுழல வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பூமியுமே அங்கங்கே நகர வச்சது வந்து அந்த கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து தீர்க்க தரிசனத்தோட கடவுள் இருக்காரு இல்லையா, அவருடைய சிலை விண்மீன் பெருநகரம் அப்படிங்கிற ஒரு இடத்தோட உச்சியில் ரொம்ப உயரமான இடத்துல வந்து இருக்கான்.
கடைசியாக வந்து அந்த 3வது தெய்வம் தான் வந்து விதியின் தெய்வம். இதுவரை வந்து எல்லா தெய்வமும் வந்து பெண் கடவுள்கள் தான், ஓகேவா. அந்த விதியின் தெய்வம் கதைகள் மற்றும் ஆசைகள் மேலே வந்து ஆட்சி செலுத்தினாங்களாம். அவங்க தான் வந்து இந்த உணர்வுகள், அன்பு, வெறுப்பு, இந்த மாதிரி இந்த உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் மரணத்துக்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிற அந்த அர்த்தத்தை வந்து அவங்க தான் வந்து புரிய வச்சாங்களாம். இப்படியே என்ன கூட பேசிக்கிட்டே இருக்குது. கடைசியாக இந்த இடத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்ல வருது அந்த பாதாம் கோட்டை. அது என்னன்னா, ஒரு நாள் வந்து இங்கே ஒரு கொடூரமான டிராகன் வந்து வந்துச்சாமா. இங்கேயும் டிராகன் தான் வந்துருக்கு. இந்த டிராகன் இங்கே போனாலும் நம்மளை விட்டு தொலைய மாட்டேங்குது. அந்த டிராகன் வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு பனிமூட்டை சூழப்பட்ட மாதிரி, எப்படி கருப்பு கலரில் ஒரு பனிமூட்டை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாரி நேரத்தில் அந்த டிராகன் வந்து வந்துச்சான். வந்து இந்த மொத்த காட்டையும் வந்து சர்வநாசம் பண்ணிட்டு போயிருச்சு. ஆனால் இங்கே இருக்கிற யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, இந்த டிராகன் வந்துருச்சு, எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, அதான் உங்கள் பிரச்சனையா? அந்த டிராகனை தேடி கொண்டா போதுமா அப்படின்னு கேட்டால், அந்த டிராகன் வந்துட்டு அழிச்சு போனதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லையா. அந்த தாக்குதலுக்கு அப்புறமா இந்த காட்டில் இருக்கிற கையெழுத்து உணவகம் அப்படின்னா கேலிகிராபி டேவரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மூடி இருக்குதாமா. அது வந்து இந்த மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லையா. அதாச்சும் மக்களுங்கிறேன், இந்த காட்டில் வாழ்கிற இந்த உயிரினங்கள், இந்த கடறி, இந்த தவளெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உணவகம் மூடி இருக்குன்னா வீட்லேயே சமைச்சு திணிக்க வேண்டியதானே. ஒரு இது எதுக்கும் சமைக்க தெரியாதோ, அதான் பிரச்சனையா. இப்போ தாங்க உண்மையான பிரச்சனைக்குள்ளேயே வரும். அந்த கடை வந்து மூடி இருக்கு இல்லையா, அந்த உணவகம் வந்து மூடி இருக்கு இல்லையா, அந்த உணவகத்தில் மட்டும்தான் ஒரு மந்திர டானிக் வந்து கிடைக்குமா. அந்த டானிக் குடிச்சாதான் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு உயிரோடவே இருக்க முடியும். அதாவது கடவுளே கொடுத்ததான் வந்து இவங்களுக்கு. இவங்க எல்லாத்தையும் உருவாக்கினார் இல்லையா அந்த முதல் பெண் கடவுள், அவங்களே வந்து அதை கொடுத்தாங்களாமா. அது மட்டும் இவங்க குடிக்கிறது நிறுத்திட்டாங்கன்னா இவங்க உடம்புல இருக்கிற அந்த கலர்லாம் வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிருமா. அப்புறம் வந்து உங்களுக்கு மறதி வர ஆரம்பிச்சிருமா. எல்லாத்தையும் வந்து பழசெல்லாம் வச்சு எல்லாத்தையும் வந்து மறக்க ஆரம்பிச்சிருவாங்களா. எந்த அளவுக்கு உங்களுக்கு மறதி இருக்குன்னா, அவங்களோட சொந்த பேரே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதான், அந்த அளவுக்கு அவங்களுக்கு மறதி வந்துருமா. ஓ, இப்போ அதனால தான் வந்து இவர் வெள்ளையா இருக்காரு போல் இருக்கு. அப்படின்னா இவர் இதுக்கு முன்னாடி நல்லா கலராக சிங்கிச்சான் இருந்திருப்பார் போல் இருக்கு. இந்த பாதாம் கோட்டைக்குள்ள இவ்வளோ ஒரு வருத்தமான கதை இருக்கும்னு எனக்கு தெரியாமல் போச்சு. மேற்கொண்டு பாதாம் கோட்டையே கேட்குது, நீங்கள் தான் இந்த ஹீரோவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களால் வந்து எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம பைமன் சொல்கிறா, நாங்களே இந்த உலகத்துக்குள்ளே எப்படி வந்தோம் தெரில, இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு என்னங்கய்யா வழின்னு உன்ட்ட கேட்கலான்னு பார்த்தா, நீ எங்ககிட்ட உதவி வேணும்னு கேட்குறியே, முதல்ல என்ன பண்ணணும்னு கூட எங்களுக்கு தெரியாது நம்ம பைமன் சொல்கிறா. இதுக்கு நம்ம பாதாம் கோட்டை சொல்கிறாரு, நீ வேணா என் கூட என்னோட கூடாரத்துக்கு வாங்க, அங்கே வந்து வன தேவதை வந்து வாழ்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு வேணா ஏதாவது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை முதல்ல சொல்லியா வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி பைமன் அங்கே போகிறாங்க. போகிற வழியிலே பார்த்தா இங்கே பாருங்க, இந்த கலர்லாம் போயிடுச்சுன்னா இந்த இடமும் இப்படி தான் இருக்கும் போட்டிருக்கு. பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சுட்டு, சுற்றி இருக்கிற எல்லாம் கலராக இருக்குது, இந்த ஒரு இடம் மட்டும் அதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாதாம் கோட்டை ஐயா மாதிரியே இதுவும் கலரே இல்லாமல் இருக்குது. கூடாரத்துக்கு வந்தோடனே எங்கடா தேவதைன்னு வந்து சுற்றி நம்ம கதாநாயகி பார்க்குறாங்க. பார்த்தா குடுக்குன்னு வேகமாக நம்ம கதாநாயகியோட பேரை கத்திக்கிட்டே ஒரு பொண்ணு வந்து ஒடியாருது. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாள். டேய், சினிமாக்காரி நினைச்சு கனவு காணாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா வெண்ண. இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, ஆர்கான் ஸ்டோரியில இந்த கதை வந்து போக இந்த பொண்ணு வந்து வரும். ஆனால் இது வந்து ஒரு லிமிட்டட் டைம் கொஸ்ட் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஏற்கனவே நம்ம கதாநாயகம் இந்த பொண்ணுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு அறிமுகம் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கும் ஆர்கான் ஸ்டோரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதனால் இப்போதைக்கு இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பழைய அறிமுகம்லாம் இல்லாமல் இதில் அவங்க என்னவா இருக்காங்க, வனதேவதையாக இருக்காங்க. இந்த கதையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம். இந்த வனதேவதையாக இருக்காங்க இல்லையா, இவங்களோட உண்மையான பேர் வந்து நீலு, ஓகேவா. இந்த நீலு இங்கே எப்படி வந்த அப்படிங்கிற கதையை வந்து அவள் சொல்கிறா. அவள் எப்பவும் போல் உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவள் அப்படியே உட்காந்து தூங்கிட்டாலாமா. அவளோட கனவுல அவளுக்கு ஒரு குரல் கேட்டுச்சான், இனிமேல் நீ தான் இங்கே வனதேவதை, உன்னோட மந்திர சக்தியை பிரயோகப்படுத்தி இந்த காட்டை நீ காப்பாற்று அப்படிங்கிற குரல் கேட்டுச்சான். உடனே வந்து அவங்க நார்மலாக போட்டிருக்க அந்த ட்ரெஸ் இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து வந்துட்டாங்களாம். முதல்ல இது எல்லாத்தையுமே அவங்க வெறும் கனவு நினச்சாங்களாம். ஆனால் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்களால தூக்கத்துலேருந்து எதிர்க்கவே முடியலையா. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து உண்மையாக இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நீலு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பாதாம் கோட்டை ஐயா இருக்கார் இல்லையா, நான் ஏதோ கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு போய் அவங்க கிட்டலாம் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதாம் கோட்டையை அனுப்பிச்சி விட்றாங்க. அது வந்து சரி சொல்லிட்டு போகுது. உடனே வந்து பையன் கேட்குறா, பரவாயில்ல இங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர்ட்ட வந்து பேசி பழக்கம் பண்ணி வச்சிருக்க போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து கேட்குறா. நான் இங்கே நேத்தியே வந்துட்டேன், நான் வந்தவொடனே இந்த பாதாம் கோட்டை அவரோட கதையெல்லாம் சொன்னார், அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருக்க புக்கை படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த கதை ஆரம்பிச்சது நான் பாட்டாக படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லையா, அதே தான் மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுமாரி அவங்க பேப்பரால் உருவாக்கப்பட்டிருக்காங்க, அதுமாரி கடவுள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்பா முடியலைங்க, ஒரே விஷயம் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக கதையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு பிரேக் விட்டுருக்கான், ஏதோ போடுறான் என்னன்னு பார்ப்போம். ஒருவேளை இன்டர்வல் விடுறானோ. ஓகே, இங்கே இருக்கிற கொஸ்ட் எல்லாம் தனியாக கொடுத்துட்டான் போல் இருக்கு. நம்ம இப்போதைக்கு இந்த இடத்த போய் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். கொஸ்ட் வந்து நம்ம அடுத்தடுத்த கதைகள் வந்து பார்க்கலாம், அதை அடுத்தடுத்த பாகங்களில் பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒரு இடத்துல இருந்தோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி இந்த ஒரு பச்சை கலர் தவளை வந்து இருக்குது. இது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மிஷின் வந்து உருவாக்கியிருக்கான். இது வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துச்சான். அப்படி இப்படின்னு இந்த மிஷினை பற்றி புகழ்ந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுது. முதல்ல இந்த மிஷின் என்னென்னு பார்ப்போம். அதாவது இந்த ஊரை சேர்ந்து ஏதோ சில காசுகளை வந்து இதில் கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கும் போல் இருக்கு. என்ன எதுன்றதை பார்ப்போம். என்னங்க 5 ரூபா தான் இருக்குது. ஓகே, அதுவே போதும் இதை பண்ணுறதுக்கு.
ஏன்டா இந்த பந்தாடா கொடுக்குது இது? ஓகே, அந்த பந்து வந்து போக்கிமான் பால் மாதிரி போட்டிருக்கு. உள்ளேருந்து ஏதோ பூ வந்திருக்கு. வழக்கம் ஒன்றும் பார்க்க பெருசாக நல்லா இல்லை, இருந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இங்கே பாருங்க, ஏதோ குதிரை மேலே ஏதோ இருக்குது. யாருக்காச்சும் வேணா பழத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாங்க நம்ம வேணா விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல, ஆக்சுவலாக வந்து ஃபோர்ட்நைட்டில் இது வரைக்கும் வந்த ஈவெண்ட்டில் வந்து எனக்கு இது ஃபோர்ட்நைட்டுங்கிற ஜென்ஷனில் இது வரைக்கும் வந்த ஈவெண்ட்டில் வந்து எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அடுத்த சேரை சுற்றி வந்து உட்காருவோமே, இந்த மியூசிக்கல் சேர் ஏதோ ஒரு கேமு அது மாதிரி போட்டிருக்கு. 4 பழம் இருக்கா, நம்ம மொத்தம் 5 பேர் இருக்கோமா. அப்போ ஒருத்தர் அவுட்டு, மீதி இருக்கிறவங்க வின்னு. இந்த உலகமே பெட்டருங்க. அங்கெல்லாம் வந்து செஸ்ட்டு வேணா பல பேர்த்த கொல்ல வேண்டியதாக இருக்கும். இங்கே ஒரு சின்னதாக கொஞ்சம் எழுதுங்களா ஏமாற்றி விளையாண்டாலே போதும். ஓகே, அடுத்த ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு இந்த குதிரை சொல்லுது. பார்ப்போம் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. இன்னும் கொஞ்சம் பெரிய பழமும் சின்ன பழம் 2 கலந்துருக்கு. இந்த கேமை வச்சு உட்காந்தது கூட பிரச்சனை இல்லைங்க. இது கஷ்டம்னு சொன்னா பார்த்தியா, அங்கே தான் நிற்கிறான் அந்த குதிரை. ரொம்ப ரொம்ப அழகான இடம்லாம் இந்த ஊரில் வந்து நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா பார்க்கலாம்.